இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த முதலாளி லாக்கர்ல பாஸ்வேர்டு போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலைக்கார பொண்ணு பின்னாடி நின்னு அவங்க போடுற பாஸ்வேர்ட போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாள். இந்த ஓனர் பணத்தை எடுத்துட்டு இந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உடனே அந்த வேலைக்கார பொண்ணு நான் ரூமை சுத்தம் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்றாள். அந்த ஓனரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை பார்த்து அந்த லாக்கர்ல பாஸ்வேர்டு போட்டு லாக்கரை ஓபன் பண்ணி அதுல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாள். அடுத்த நாள் கதறி அழுதுகிட்டு வந்து தன்னுடைய முதலாளி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். உடனே அவர் எந்திரிச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு திருடின பணத்தை எடுத்து கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, நான் நேத்து உங்களுடைய வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டேன். உங்களுடைய நல்ல மனசு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறாள். இந்த பொண்ணு ஏன் திருப்பி பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாள்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம கூட இருக்கவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உதவி செய்யறது சரியா தப்பான்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொண்ணு அவளுடைய பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்காக தான் இந்த பணத்தை திருடி இருக்கா. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பையனை இந்த வீட்டோட முதலாளி நேத்தே கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டாருன்னு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கான 1 வருஷம் பள்ளிக்கூடத்து பீஸையும் இவரு கட்டிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே தான் இந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு வந்து முதலாளி கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டு இருக்காள். உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த முதலாளி நீ எதுக்காக இப்படி பண்ணின, உனக்கு பணம் வேணும்னா நேரா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நான் உன்னை வேலைக்காரி மாதிரியா நடத்துறேன், என்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி தானே நடத்துறேன், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் என்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. இந்த ஓனருடைய நல்ல மனசும் அவருடைய உதவி செய்கிற குணமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.